ஆமென். உன் கற்ப பிறப்பானவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வயிற்றில் பிறந்தவனை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. உன் கற்ப பிறப்ப ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, அவன் அல்ல, உன் வயிற்றில் பிறந்தவனை உன் கற்ப பிறப்ப ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க இந்த கம்யூனியன் டேபிள்ல எடுக்கிற அந்த ரத்தம் உங்களுடைய மாம்சத்தை மாற்றும். பல வருஷம் நடக்கல, இன்னைக்கு நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்க போகுது. How many of you testify, going to testify the next year? அடுத்த 10 மாசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் என்றால் இந்த சபையில வந்து நீங்க என்ன பண்ணணும்? நிக்கணும். உங்க சாட்சி எழுதி முடிப்பார் ஆண்டவர். உங்களுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார், நீங்க பாராட்ட மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் என்ன இவனமாய் உன் சந்ததி இவனமாய் இருக்கும். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, நிறைவேற்ற வல்லவராயும் இருக்கிறார்ல. ஆமென். ஆண்டவர் வம்சத்தை பத்தி பேசுறாரு, சந்ததியை பத்தி பேசுறாரு, கற்ப பிறப்பை பத்தி பேசுறாரு, சாதியை பத்தி பேசுறாரு. இன்னும் எனக்கு ஒரு புள்ள கூட இல்லை. வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமையுடன் படைத்து தகப்பன் இஸ்ரவேலின் கர்த்தராகிய ராஜா நம்ம நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு தீங்கு என்பதே இல்லை. ஆமென். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 22:5 நம்ம பார்க்கிறோம், 6 பார்க்கிறோம். அங்க விளக்கு வேண்டியதே இல்லை, சூரிய வெளிச்சமும் நமக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம்? கடைசி நாட்கள்ல அரசாள போகிறோம். ஆமென். அவரோடு கூட அரசாள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. My God is wonder working God. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனமே, நான் சொல்ல வருகிறது என்னன்னா, நம்ம கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அவர் அதிசயங்களை செய்வார், சடிதியாய் செய்வார். அவர் நினைத்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உறங்க மாட்டார். ஆமென். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆதியாகமம் இவன் வந்து ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கான்ல, அதை அறிந்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. சபையார் அனைவரும் சொல்லலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு 15:1 படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய. அவன் பலன் குன்றி போயிருக்கிறான், அவன் வருத்த போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ பயப்படாதே ஆபிரகாமே. இன்னைக்கு உங்களுக்கு வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் பயந்து இருக்கிறோம். சில